ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. இயேசுவின் நாமத்தில் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவெளியிலும் உங்களோடு பேசும்படியாய் கடந்த நாட்களில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற பேசும்படியாய் தெய்வ சமூகத்தை நான் ஜெபித்த வேளையிலே நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அதை மையமாய் வைத்து நம் அறிமுகமான சில காரியங்களை அந்த கண்ணோட்டத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் சேர்ந்து வாசிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்னொரு வாசிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலவிதமான கிரியைகளை குறித்து யோபு எழுதியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். அநேகர் யோபுவின் புத்தகம் என்று சொன்ன மாத்திரத்திலே ரொம்ப பிரச்சனை உள்ள ஒரு காரியம் என்று நினைக்கிறார்கள். உபத்திரவங்கள், பாடுகள், அங்கலாய்ப்புகள், இதை மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அல்ல, தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை குறித்தும் தேவனுடைய வல்லமையான செயலை குறித்தும் யோபு எழுதியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறவர் என்பதாக எழுதப்படுகிறது. நம்முடைய தேவன் பெரிய தேவன். அதைத்தான் யோபு 42ஆம் அதிகாரத்தில் அவன் முடிவு அதிகாரத்தில் எழுதுகிறான். தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆல் திங்ஸ். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் என்று எழுதப்படுகிறது. இந்த வார்த்தையை நான் பல்வேறு மொழியாக்கத்திலே நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லப்படுகிறது பார்க்கிறது உண்டு. இந்த கிரகிக்க முடியாத காரியங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை தேவன் செய்கிறவர். எனக்கா இப்படி கர்த்தர் செய்தார் என்று நம்ம ஆச்சரியப்படும்படியாய் தேவன் நன்மையான காரியங்களை செய்கிறவர். 2020 வருஷத்துல தியானித்தோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டுடைய வார்த்தையை தியானித்தோம். எப்படி திருத்தப்பட போகிறார்? நம்மால கிரகிக்க முடியாத, நம்மால புரிந்து கொள்ள முடியாத, நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவர். அவர் தேவன் செய்கிற கர்த்தர். அதைத்தான் சொல்லுவோம், மனதால், இன்னொரு பிள்ளையாத்துல மனதால் உணர்ந்து கொள்ள முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். உணர்ந்து பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகள், நம்முடைய காரியங்களை தேவன் நம்மால அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நம்மால நினைச்சு பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டுல ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும் அவர் செய்ய முடியாது விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்கிற கர்த்தர். ஐதான் ஏசாயாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 64:3. தேவரீர் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீ செய்தபோது என்று எழுதப்படுகிறது. 37 யோபு 37:5 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை
அவர் என்ன செய்யாரா? செய்கிறார். நாம் ஆண்டவர் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள், நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிற கர்த்தர். வேதத்திலே அவர் செய்த சில காரியங்களை ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்துல நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உடையவளா இருப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். நம்ம கிரகிக்க முடியாத அல்லது எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொன்னால் எல்லாருக்கும் செய்வார், அப்படி இல்லை. யாருக்கு செய்தார் என்பதை வேதத்தில் பார்க்க போகிறோம். எப்பேற்பட்டவர்களுக்கு அவர் செய்கிறார் என்பதை அறிந்துள்ளவர். வேத வசனங்கள் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டவைகள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம இஷ்டத்தில் நாம் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆகவே தேவன் யாருக்கு அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அல்ல அவர்கள் எதிர்பார்க்காத அவருடைய ஜீவியத்திலே கொஞ்சம் சற்றேனும் நினைத்திராத காரியங்களை செய்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையை செய்தார் என்பதை நான் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இந்த 2025 ஆண்டிலே நம்ம தக்க வைத்துக் கொள்வோமானால் நிச்சயமா இந்த வருஷத்துல நாம் நினைத்தராத, நம்மால புரிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் செய்வார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வருஷத்தின் கடைசி வார்த்தை தியானித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவர், இன்னைக்கும் கிரியை செய்வார். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே எல்லாருக்கும் அறிமுகமான தாவீதின் சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். சவுலை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். அவன் அந்த பாதையில் தவறிவிட்டான். அதே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ ஈசாயின் வீட்டிற்கு நான் போ, அவனுடைய குமாரில் ஒருவனை நான் நினைச்சேன் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், நீ போ என்று சொன்ன வேளையிலே சாமுவேல் தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் போன வேளையிலே நமக்கு தெரியும் 7 ஈசாயின் குமாரர்கள் 8 பேர் இருந்தார்கள். மூத்தவனை பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியை நினைத்தார். வாசிங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே அவருடைய ராஜா என்றால் ஒரு எதிர்பார்ப்பு, அவருடைய காரியம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவனுக்கு யோசித்தான். வாசிங்கள் 5ஆம் வசனத்தை வாசிங்க ஆப்போம். 6ஆம் வசனம். அவர்கள் வந்தபோது எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவன் தானாக்கும் என்று நினைத்து அவன் அபிஷேகம் பண்ணி போனான். அவருடைய தோற்றம், அவருடைய சாயல் எல்லாம் ராஜா என்கிற நிலையில் இருந்தனாலே அவன் போனான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, இல்லப்பா இல்ல, இவன் நான் புறக்கணித்தேன் சொன்னார். வரிசையாய் மற்ற 6 பேர் வரை சொல்லுகிறான், மற்ற 7 பேரை கலக்க சொல்லுகிறான். ஆனா 7 பேர் இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்ட ஒரு நிலைமை. ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். அப்ப 7 பேரும் இல்லை என்று சொல்ல நிலைமையிலே அவன் கேட்டான். 11ஆம் வசனத்தில் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசா என்ன செய்தான் கேட்டான். அப்புறம் சொன்ன காரியம் என்ன? இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் என்ன செய்யறான்? ஈசாயும் அப்படி எதிர்பார்த்திருப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இவ்வளவு 6 பேரை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தாவீதை காட்டுல இருந்து என்ன செஞ்சிருப்பான்? கூப்பிட்டு இருப்பான். தாவீதை வர சொல்லி இருந்திருப்பான். அவன் இல்லை. அவன் நினைத்தது இந்த தாவீது ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று நினைத்தவன். ஆனால் திடீரென அழைப்பு, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதுக்கு அழைப்பு வந்தது, அழைக்கிறான்னு சொல்லி வேத வாசிக்கிறோம். அவருடைய சகோதரருக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னாரு, இவன் தான், நீ எழுந்து இவன் என்ன செய்ய அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். தாவீது சற்றே எதிர்பார்க்கவில்லை. ஆடுகள் தான் பயிற்சிட்டு இருந்தான். அவனுடைய கடமையை செய்து கொண்டிருந்தான். எப்பயும் சொல்றது போல அவனுக்கு 7 சகோதரர்கள். அவனுடைய தகப்பன் ஆட்டை கவனிக்க யாரும் வரவில்லை, அவனோடு கூட யாரும் செல்லவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் வரவில்லை என்பதற்காக தாவீது தன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல் போகவில்லை. யார் வந்தாலும் வரவாட்டாலும்
என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்க போகிறேன்னு சொல்லி அவன் அந்த வேலையை தொடர்ந்தேச்சியாய் செய்து கொண்டிருந்தான். அவன் நினைக்கவில்லை, அல்ல தரிசனம் பார்க்கவில்லை, அல்ல தனக்கு முன் சொல்லப்படவில்லை, தீர்க்க தரிசனமாய் உனக்கு இப்படி நடக்க போகுதுன்னு யாரும் சொல்லலை. எதிர்பாராத காரியம், அவனால விலகிக் கொள்ள முடியவில்லை, அவனால் கிரகிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்து அவனை ராஜாவாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை குறித்த தரிசனங்கள் சொல்லப்படாமல் இருக்கலாம், தீர்க்க தரிசனமாய் காரியங்கள் சொல்லப்படாமல் இருக்கலாம். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கையெழுத்திருக்கிற கடமைகளை உண்மையாய் நிறைவேற்றிக் கொண்டிருப்பீர்களானால், ஒருவேளை மற்றவர்களுக்கு அறிமுகமாக்கப்படாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு சிறந்த ஒரு காரியமாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையாய் இந்த காலவெளியிலே நான் உங்களோடு சொல்கிறேன், தேவனுடைய வேலை வரும். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒருவராலும் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் தாவீது செய்து கொண்டிருந்தான். ஆடு மேய்ப்பது ஒரு பெரிய பிரசித்தமான வேலை அல்ல, ரொம்ப கடுமையான வேலை. நான் சொல்ல வேண்டுமானால் அவன் குடும்பத்திலே லிஸ்ட்லே இல்லை என்று ஒதுக்கப்பட்டது போல ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்டான். கர்த்தர் அப்படி விடலை, தேவன் அவனைத்தான் தெரிந்து கொண்டார். இந்த காலையில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை தேவன் என்ன காரியங்களை கொடுத்திருக்கிறாரோ அது உண்மையாய் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அது உலக பிரகாரமான ஊழியமான வேலையானாலும் ஊழியத்தின் காரியமானாலும் அது உண்மையாய் செய்ய வேண்டும். தாவீது அந்த வேலையை அவன் உண்மையாய் செய்தான். அதனால்தான் சிங்கம் வரும் பொழுது அடித்துக் கொன்றான், கரடியை அடித்துக் கொன்றான். ஏன்? தகப்பன் என் கையிலே கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய்ய வேண்டும். கடமைக்காய் செய்திருப்பானால் அந்த மிருகங்களுக்கு இரையாக விட்டிருப்பான். இல்ல, உண்மையாய் செய்தான். இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க, எந்த வேலையும் கொடுத்திருக்கலாம். சொன்ன உலக பிரகாரமான வேலைகள் எந்த காரியமானாலும் உங்களுடைய வேலையில் இருக்கலாம், அது உண்மையாய் செய்யுங்க. அது பெரிய வேலை இல்லாம இருக்கலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படாத பிரசித்தி பெற்ற ஒரு தொழிலா இல்லாம இருக்கலாம். ஆனால் அது ஊழியமோ வேலையோ செய்கிற காரியங்களை உண்மையாய் செய்வீர்களானால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செய்வீர்களானால் தேவன் நீங்கள் நினைத்து பார்த்திராத, சொல்வதில் அவர் கிரகிக்க முடியாத, நினைத்து பார்த்திராத காரியங்களை கர்த்தர் செய்வார். தாவீது குறித்து நினைக்கவில்லை. என்னுடைய தகப்பன் நினைச்சாலும் அவன் ஆடு மேய்க்க தான் நினைச்சான், அவன் ஆடு மேய்க்க தான் லாயக்கு என்றவன் அதற்காக நினைக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, அவன் மேன்மையான சந்ததியின் மகனாக பார்த்தீர் என்று தாவீது தன்னை குறித்து சொல்லுகிறான். நீங்க மனிதர்கள் எப்படி உங்களை பார்க்கிறார்கள் என்பதல்ல, உங்களுடைய உறவினர்கள் எப்படி பார்க்கிறார் என்பதல்ல, உங்களுடைய நண்பர்கள் எப்படி பார்க்கிறார் என்பதல்ல, கர்த்தர் எப்படி உங்களை பார்க்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அவர் பார்த்ததுனாலதான் உண்மையாக தேவன் அவனை அபிஷேகித்ததை நாம் பார்க்கிறோம். சோ இந்த வருஷத்துல தேவன் கொடுத்துக்கிற காரியங்களை உண்மையாய் செய்வோம். தேவ ஜனங்கள் உண்மையாய் கொடுத்த பொறுப்புகளை உண்மையாய் நிறைவேற்றும். மனிதனுடைய பார்வைக்காக அல்ல, தேவனுடைய பார்வைக்காக உண்மையாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கவனத்திருப்புங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட காலம் என்பதாக வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை இழந்து எந்த பகுதியிலிருந்து சத்துருக்கள் வருவார் என்பதை அறியாதபடி அவள் காணப்பட்ட ஒரு காலம். மீதியாவுடைய கையிலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காலம். நன்றாக செய்வார்கள். அந்த சூழல்தான் கிதியோன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு வாலிபனாய் காணப்பட்டான். கிதியோனும் எல்லா வாலிபர்களை போல அவன் இருந்திருக்கலாம். நல்லா கவனிங்கள், அவர்கள் தானியங்களை விதைத்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாத்தையும் விதைத்திருக்கும் பொழுது திடீரென்று மீதியால் வந்து
எல்லாவற்றையும் ஒன்றும் வைக்காமல் எல்லாவற்றையும் கொண்டு போயிடுவாங்க. நிலத்தின் விளைச்சல் எல்லாம் கெடுத்து ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொண்டு போயிடுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கிதியோன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா இந்த சூழ்நிலையில எல்லாரை போல கிதியோன் வாழவில்லை. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? இந்த நிலைமையிலே கிதியோன் செய்த ஒரு காரியம், அவன் செய்தான். வயல் நிலங்கள் ஏராளமாய் நிறைந்திருக்கிறது, கோதுமை ஏராளமாய் விளைந்திருக்கிறது. எல்லாரும் நினைத்த காரியம் என்ன? எப்பொழுது மீதியான வருவார்கள். ஆகவே பயத்தோடு அவர்கள் அடங்கி போயிருந்தார்கள். பலவிதமான சாக்கு போக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கிதியோன் அப்படி அல்ல. நினைத்தான் தன்னால ஒரு முழு அறுவடையும் பண்ண முடியாது, ஆனா இருக்கிற கொஞ்சம் கோதுமையை தன்னால முடிந்த அளவு செய்யலாம் என்பதை நினைத்து ஒரு கட்டை அறுத்து கொண்டு வருகிறான். அவன் களத்தில் அல்ல, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஆலையிலே அவனை போரடித்துக் கொண்டிருந்தான் என்பதாக வேதவசலை வாசிக்கிறோம். களத்தில் அடிக்கணும்னா ஏராளமான நெல் தேவை, ஏராளமான கோதுமை மணிகள் தேவை. எல்லாரையும் போல சாக்க போய் சொல்ல என்னால முடிந்த காரியத்தை he was doing it voluntarily, தன்னார்வம் உள்ளவனாக, எப்படி ஆயினும் கொஞ்சம் கோதுமையை நான் தனியே காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவனை செய்து கொண்டிருந்தான். ஒருவேளை மற்ற எல்லாருமே அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், களத்திலே அடித்திருக்கலாம். இல்லை, மற்றொரு சாக்கு போக்குகள். இன்னைக்கு அநேகர் சில வேலைகளை செய்வதற்கு சாக்கு போக்கு சொல்லுவான். சில பெரிய வேலை கிடைச்சா தான் நான் செய்வேன்னு சொல்லுவான். இல்ல அங்க கிடைச்சா தான், இந்த வேலை கிடைச்சா தான். இல்ல, சோம்பேறிகளை தேவன் ஆசிரியக்கிறது இல்லை, கர்த்தர் பயன்படுத்துவதும் இல்லை. நான் சொல்லப்படுற உதாரணங்கள்லாம் அதை ஒட்டியா தான் சொல்ல இருக்கிறேன். வேலை செய்து கொண்டான். அப்பதான் திடீரென்று கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் என்ன செய்யாரு உன்னோடு. அவன் கேட்ட கேள்வியை பாருங்க, ஆண்டவர் ஏன் கூட இருந்தா இதெல்லாம் எதுக்கு அங்க நடக்குதப்பா? எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு நிந்தனையில் இருக்கிறோம். எங்களை மீட்பார் ஒருவரும் இல்லை, ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. எங்கள் பிதாக்கள் சொன்னார்கள், பலவிதமான அற்புதங்களை தேவன் செய்வார் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் இப்ப எங்கே? பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறான். ஆனா கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ இஸ்ரவேலை மீதியாளின் கைக்கு நீங்களாக்கி என்ன செய்வாய்? ரட்சிப்பாய். உடனே சொன்ன கேள்வி 15 வசனம் வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, எதனால ரட்சிப்பேன் ஆண்டவரே? நான் ரொம்ப விலசாலி இல்லை ஆண்டவரே. எப்படியாப்பா? ஆனா கர்த்தர் மதியத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் முழு இஸ்ரேலையும் கீதியோனை கொண்டு கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினைச்சு பார்க்கல. அவன் நினைச்சதா என்ன? கொஞ்சம் கோதுமையை போரடிச்சா போதும், கொஞ்சம் கோதுமையை பாதுகாத்தா போதும். அதான் அவனுடைய நினைவுகள், அவருடைய முயற்சி, அவன் போட்ட திட்டாதுதான். ஆனா கர்த்தர் அவன் நினைச்சது அல்ல, அவன் நினைத்ததை பார்க்கிலும் மேலான காரியத்தை கர்த்தர் அவனை கொண்டு செய்தார். ஹல்லேலூயா. 2025 வருஷத்தின் ஆரம்பத்திலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான். ஒருவேளை இந்த சின்ன காரியம் தான் செய்து கொண்டிருக்கலாம். நினைத்திராத காரியங்களை, கிரகிக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அவன் பலசாலி, பராக்கிரமசாலி அல்ல, பயத்தினால் தான் அவன் ஆலைக்கு சேவமாய் போராடித்துக் கொண்டிருந்தான். நான் கர்த்தரனை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. நான் சொல்ற விதம் மனிதர்கள் பார்க்கிற விதமாய் அல்ல, தேவன் பார்க்கிற விதம் வித்தியாசமானவைகள். அவன் தன்னைத்தானே பார்க்கும் பொழுது பலவீனன் என்று பார்த்தான். ஐயோ, நான் எம்மாத்திரம், நான் எப்படிப்பட்டவன் இல்லையே. நான் கர்த்தருடைய பார்வையிலே வித்தியாசமாய் காணப்பட்டான். இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டிய காரியங்களை சாக்கு போக்கு சொல்லாம, இந்த சின்ன காரியம் தானே நம்ம செய்ய முடியும்னு ஒருவேளை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்க செய்யுங்க, அதை செய்யுங்க. கர்த்தர் எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டே செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் ஆண்டவரே என்ன என்னால எப்படி இல்லப்பா, பரவாயில்ல, வேற ஆளை தெரிந்து இல்ல, அனுப்புவது நான் அல்லவா,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தி அவனை கொண்டு பெரிய காரியத்தை, அவனால எதிர்பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தார். அதைத்தான் ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். நாம் நினைக்கல, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏதோ சாப்பாடு கொடுத்தாரு, ஏதோ ஒரு வேலையை கொடுத்தாரு, ஏதோ நடத்திட்டு போறாரு, சோத்திரம். அப்படி இல்லை. இந்த வருஷத்துல let us expect from God. தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். நன்மையை கத்துவார், நன்மையான காரியத்தை தந்து திருப்திப்படுத்துகிற கர்த்தர். அவை நம்முடைய காரியத்தில் நம்ம கடமையை ஒழுங்கா இருப்போமானால், மற்ற எத்தனையோ வாலிபர் பராக்கிரமசாலி இருந்திருக்கலாம், திறமசாலி இருந்திருக்கலாம், கர்த்தர் அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை, உள்ள விட்டார். கர்த்தர் கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, செய்கிற காரியங்களை உண்மையோடு செய்து கொண்டிருப்போம், பாரத்தோடு செய்வோம். நினைவுகள் எல்லாம் பிதாக்களை விருத்தி சொன்னார்கள், சத்துருக்களை ஜெயித்தார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களா அன்னைக்கெல்லாம் போச்சே, இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு ஆதங்கம் உள்ளத்துல. கடந்த காலங்களை கர்த்தர் செய்த கிரியை நினைத்து பார்த்து கொண்டிருந்த அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்து அவர் நடத்தினார். அடுத்த ஒரு பகுதியை ஞாபகப்படுத்தும் எல்லாருக்கும் அறிமுகமான ரூத்தின் புத்தகத்தை ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். தெரியும், 1ஆம் அதிகாரத்திலே நகோமி, எலிமெலேக், மக்லோன், கிலியோன் பிழைக்க சென்றார்கள். பிழைக்க சென்ற பூமி கல்லறை பூமியாய் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். எலிமெலேக் இறந்தான், மக்லோன் இறந்தான், கிலியோன் இறந்தான். பிழைக்க சென்ற பூமி, நம்பி போன பூமி கல்லறை பூமியாய் மாறிவிட்டது. ஒருவேளை ரூத்து திருமணம் முடித்தவர்கள் நினைந்திருப்பார், ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்கிறது என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். அவர்கள் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் பண்ணார் என்று சொல்லி கேள்விப்பட்டு நகோமி தன் 2 மருமக்களோடு எழும்பி புறப்பட்டால் என்று வாசிக்கிறோம். நல்லா அறிந்திருக்கிறோம். தூரம் போனவுடன் 2 பேரை பார்த்து திரும்பி போகும்படி சொன்னால் மாட்டோம் என்று சொன்னார்கள். திரும்பி போகும்படி சொன்னால் ஒரு பால் முத்தமிட்டு சொல்லிவிட்டால், ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டதை பார்க்கிறோம். விடாமல் பற்றி கொண்டாள், விடாமல் பற்றி கொண்டாள். அது பிறகு பேசல. என்ன சொன்னால், நகோமி என்னோடு கூட வந்தால் உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நினைச்சு பார்க்க முடியாது, உனக்கு ஒரு குடும்பம் ஏற்படும் என்று நினைச்சு பார்க்க முடியாது, உன் தேசத்துக்கு போனாலும் நீ வாழலாம் என்று சொல்லி தான் அனுப்பினாள். ஆனால் அப்படி இல்லை. வாழ்க்கை எதிர்காலம் இருண்டதை போல காணப்பட்டது. எந்த எதிர்காலம் ஏற்படும். ஆனா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 2ஆம் வசனத்தில் அறியாத தேசம், அறியாத ஜனங்கள், புரியாத பாஷை, இப்படிப்பட்ட நிலத்திலே அவர் சொன்ன ஒரு காரியத்தை வாசிக்காப்போம். நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களிலாயிலும் எனக்கு தயவடிக்குமானால், அவர் பிறகு நீ பாருங்க, she was voluntarily doing the work. தன்னார்வம் உள்ளவளாக வேலை செய்து பார்க்கிறோம். இன்னைக்குள்ள நகோமியான ஒரு பல ரூத்ரா என்ன சொல்லியிருப்பா, அறியாத இடம், எனக்கு பாஷை தெரியாது, ஊர் புதுசு, இடம் புதுசு, எல்லாம் புதுசு, அதனால ஒண்ணுமே தெரியாது அப்படி சொல்லியிருக்கலாம். இல்ல, எதிர்க்கோ இல்லையோ தெரியாது, நான் சும்மா இருக்க போறதில்ல, நான் வயலில் சென்று புரைக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் நினைச்சு பார்க்கல. யோசிச்சு பாருங்களேன், மோவாபிய ஸ்திரீ தேவ ஜனங்களோடு இணைந்திருக்க முடியாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வர முடியாது, 10ஆம் தலைமுறைக்கும் அவர்கள் எட்டி பார்க்க முடியாது. தேவனுடைய கற்பனை அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விடாப்பிடியாய் முதலாவது பற்றி கொண்டாள். உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நான் முன்வைத்த காலை பின் வைக்க போறதில்லை. அது மாத்திரமல்ல, வந்தவள் புது இடம், அறியாத ஜனங்கள், ஒருவருமே தெரியாது. எந்த சாக்கு போக சொல்ல வாலண்டராய் தன்னுடைய வேலையை யாருடைய கண்களால் ஏதாவது நான் செய்யறேன், சும்மா இருக்கிறதுக்கு நான் யாராவது செய்யறேன்.
முழு சம்மதி சொல்ல விரும்பல. போவாசுடைய சந்திப்பு ஏற்பட்டது. 2ஆம் அதிகாரத்திலே காத்திருக்கிறாள். 3ஆம் அதிகாரத்திலே மிக ஆச்சரியமான காரியம் ஏற்படுத்த பார்க்கிறோம். வயலிலே கதிர் பெருக்க போனவள் அந்த வயலுக்கு உரிமையாளராய் மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியிலே தாவீது வருகிறான். தாவீது சந்ததியிலே இயேசு பிறக்கிறார். ஹல்லேலூயா. 66 புத்தகத்திலே ஒரு புத்தகமாய் ரூத்தின் புத்தகம் வைக்கப்பட்டது. பிரஜாதியான ஸ்திரீ, அவருடைய புத்தகம் தேவ ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று ஆண்டவர் மோசே கட்டளையிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் வந்த ஸ்திரீ 66 புத்தகத்திலே ஒரு புத்தகமாய் மாற்றப்பட்டார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வெறும் ஆண்களுடைய அட்டவணையாக இருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? வாழ்க்கை தேவனை உறுதியாய் பற்றி கொண்டது மாத்திரமல்ல, தன்னால இயன்ற காரியத்தை நான் செய்ய போறேன், இயன்ற காரியத்தை நான் செய்யறேன், இயன்ற காரியத்தை நான் செய்யறேன். நான் சொன்னேன், சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுதல். ஒருவேளை வயல்வெளிக்கு போகாமல் தன் மாமியாரை பார்த்து நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தா ரூத்தின் புத்தகம் இருந்திருக்குமான்னு தெரியாது. அல்ல, அப்படி அல்ல. எந்த சாக்கு போக சொல்லாம தன்னை செய்ய முடிந்த வேலை, தன்னால் இயன்ற காரியத்தை அவள் செய்தால் அவளால் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அதுதான் அவள் சொல்றா, ஐயோ எப்படி உங்கள கண்களை தயவடித்தது, நான் வேலைக்காரி ஒருவனுக்கு சமமாயில்லையே என்று அவள் தன்னை சொல்லுகிற ஒரு நிலைமை பார்க்கிறோம். வேலைக்காரி கூட ஒரு சமமா இல்லவள். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் ஆண்டவர் அவளை உயர்த்தினார். 2020 வருஷத்துல கர்த்தரை உறுதியாய் பற்றி என்ன வந்தாலும் பரவாயில்ல, தேவன் தான் என்கிற உறுதியை உடையவளாய் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த காரியத்தை செய்யணும். என்ன காரியம் கைக்கு நேரிடுறது எதுவோ அதை முழு பலத்தோட என்ன செய் என்று பிரசங்களை வாசிக்கிறோம். என்ன காரியம் நேரிடுதோ அது முழு பலத்தோட செய்யும். நான் சொன்ன எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சோம்பேறில கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் ஏதாவது காரியங்களை செய்வோம், ஆண்டவருக்காக ஏதாவது காரியங்களை கிரியை நடப்பிப்போம், செலுத்த வேண்டிய அவசியம். கர்த்தர் கொடுத்த காரியத்தை செய்வோம். நான் நினைத்து பார்த்திராத காரியங்களை தேவனால் செய்ய முடியும், அவர் செய்வார். பரலோகத்தில் கர்த்தர் பார்க்கிறார். அவளுடைய பார்வையில் சொந்த போல அவள் ரொம்ப வேலைக்காரி கூட சமானமா இல்லதான் உண்மை. ஏன்னா அவள் மோவாபிய ஸ்திரீ, சமம் கிடையாது. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவளை உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டதுனாலே, திரும்ப தன் விட்டு வந்த ஸ்தலத்துக்கு போகாதனாலே, அவளுடைய வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த காரியம் இல்லை, அப்படியே கர்த்தரை பற்றி கொண்டதுனால, சோம்பேறியா இராதனால, தனக்கு கைக்கு நேர்ந்ததை அவள் செய்தாள். கர்த்தரை அவளால எண்ணி முடியாது, அவளால எண்ண முடியல, நினைச்சு பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில செய்ததை பார்க்கிறோம். இந்த வருஷத்திலும் நம்முடைய வாழ்க்கையின் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம். ஏதாவது காரியங்களை செய்வோம். சோம்பேறியா சும்மா டிவி பார்த்துட்டு உட்காந்து வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசி உங்களுடைய காலங்களை செலவழிக்காதீர்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. குடும்பத்துக்காக செய்யுங்க, தேவ ராஜ்யத்திற்காக அதை செய்யுங்க. பரலோகத்தில் கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் நினைத்து பார்க்காத காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி முடிக்க வரும்போது வேதத்தில் பல காரியங்கள் ஆதி ஆமத்தில் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், லூக்கா 5 நமக்கு எல்லாம் தெரியும். பேதுரு அவன் கடலை மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவன் மீன் பிடிக்க முடியாது செல்கிறான். ராத்திரி முழுவதும் பிரயாசப்படுகிறான், ஒன்றுமில்லை. கரையில உட்கார்ந்து அவன் பழைய அலசி கொண்டிருக்கிறான். அப்படி எண்ணமெல்லாம் எங்க போய் கடன் வாங்குவது, எப்படி குடும்பத்தை நடத்துவது, ஏது செய்வது என்கிற எண்ணங்கள் ஓடி இருக்கலாம். அவருடைய வாழ்க்கை எண்ணங்கள்ல நினைவுகள் அப்படிப்பட்ட நினைவுகளா இருக்கலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், நேரம் ஆண்டவர் வந்தார், படகு கேட்டார். நம்ம அதில் படம் என்ன சொல்லிருப்போம் யோசிப்பாரு. எத்தனை கொஸ்டின் பண்ணியிருப்பவரை சில ஜோம் பண்ணா தான் கிடைக்குமா, இதை செஞ்சா தான் அதை தருவீரா, ஆண்டவரே நான் அப்படி பண்ணா இப்படி தருவீரா, எல்லாம் பல கேள்வி. ஒரு கேள்வியும் கேட்கல. எனி கொஸ்டின்
படகை கொடுத்தான். ஒருவேளை அவன் அர்ஜென்டா போய் வீட்டுக்கான காரியத்தை பார்த்திருக்கணும். இல்லை, ஆண்டவர் பிரசங்கிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அடுத்து சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க முடியும், வலையை போடுங்கள் என்று சொன்னவர்கள் அவன் சொல்றான், ஐயரே ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒண்ணுமே என்ன செய்யல, கிடைக்கலப்பா. ஆனாலும் நீங்க சொன்னதுனாலே வலையை போடுறேன்னு சொல்லி ஜஸ்ட் he obeyed. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். தெரியும், 2 படகு நிறைய திரளான மீன்களை பிடித்தார்கள். அதனால என்னாச்சாம், பிரமிப்புண்டாயிட்டு எழுதப்படுது. அவன் நினைச்சு பார்க்கல, உன்னோட யோசிக்கல, அவனால கிரகிக்க முடியல. 2 படகு நிறைய மீன், அவனும் அவனோடு இருந்தவர்களுக்கும் பிரமிப்பு உண்டாயிடுச்சு. நீங்க படக மாத்தல, வலைய மாத்தல, இடத்த மாத்தல, அதே ஆள் தான், அதே கடல் தான், அதே இடத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. சிலர் அதை மாத்திடலாமா, இதை மாத்திடலாமா, ஊரை விட்டுடலாமா, தொழிலை மாத்தலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, எங்க போனாலும் எதை செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை ஆனால் என்ன கிடையாது ஆசீர்வாதம். இதை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். பேருடைய வாழ்க்கையில இருந்த காரியம் ஜஸ்ட் he obeyed. படகை கேட்டார், அப்படியே கொடுத்தான். வலையை போடுனாரு, அப்படியே வலையை என்ன செய்தான், போட்டான். அவனால கிரகிக்க முடியாத காரியத்தை செய்தான். மோசத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத காரியத்தை செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் காலம் தான் சொல்லி தள்ளி போடக்கூடாது காலங்களை. இன்னைக்கு சத்தத்தை கேட்டால் இன்னைக்கே நம்ம ஸ்திரீ எடுப்போமானா நாம் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை, எனக்கா என்னக்கா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எனக்கா என்னுடைய வாழ்க்கையில எம்டியா இருந்தனே, அதே இடம் தான், அதே படகு, அதே வலை, அதே பேதுரு. ஆண்டவர் ஜெபம் கூட பண்ணல, ஒன்னும் சொல்லல. பேதுருடைய பகுதி என்ன, அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2025 வருஷத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுக்கு நாம் நினையாத கிரகிக்க முடியாத காரியத்தை செய்து தேவன் நன்மையை தர வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். அதேதான் கானான் கல்யாணத்தில் நடந்ததை பார்க்கிறோம். ஜஸ்ட் they obeyed. வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும். இடத்தை மாற்றினாலோ மற்ற எந்த காரியம் செய்வனாலோ தேவ ஆசீர்வாதம் வரப்போறதில்லை. எங்கு சென்றாலும் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே தீர்மானிப்போம், கர்த்தர் நாள் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், இயேசு ஏற்கனவே நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பெதஸ்தா என்கிற குளத்தண்டைக்கு இயேசு வருகிறதை நாம் பார்க்கிறோம். லைஃப் டைம்ல ஒரு காரியத்தை அங்க வந்த காரியம் ஒரு முறை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 33 ஆண்டு காலங்கள் இருந்தாலும் திடீரென்று ஒரு நாள் இயேசு அங்கே வருகிறார். அப்ப 38 வருஷமாய் முடமாய் கிடந்த ஒரு மனுஷனை பார்த்து, அன்று எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கேட்டாரு, வெகு காலமாய் வியாதேசன் என்று அறிந்தவன் நோக்கி நீ சொஸ்தமாக வேண்டும் என்று ஏராளமான இருந்தார்கள். அங்கே வாசிக்கிறோம், எத்தனையோ வியாதேசர்கள் இருக்கிறார்கள், அநேகர் படுத்திருக்கிறார்கள். அதுக்கு அவன் சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போவதற்குள்ளே வேறொரு எனக்கு நினைச்சேனா, சோம்பேறியே இல்லை, குளம் கலக்கப்படும் பொழுது எப்படியாயும் தான் போக வேண்டும் என்று போகிறான். இல்லை இல்லை, என் தலையெழுத்து இதுதான் அப்படின்னு இருக்கல. கவனிங்க, அவன் நினைச்சு பார்க்க முடியும் சொன்ன காரியம். ஒருவேளை ஆண்டவர் அவர் வந்து அவரோ ஒரு மனுஷன் கேட்கிறாரு, அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தனை பார்த்து, எழுந்துரு, உன் படிக்கட்டு எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அவனால எதுக்கு அவன் நினைச்சாரா என்னன்னா, நம்ம உள்ள போய் விழுந்தா சோமாயிருவோம், முதல்ல போய் இறனா சோமாயிருவோம், அதான் எல்லாருக்கும் ஏற்படும் நிலைமை. ஆனால் அது முடியல, சாத்தியமாகவில்லை அவனுக்கு. ஆனா கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நினைச்சு பார்த்திராத காரியத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா.
உங்க வாழ்க்கையிலும் ரொட்டீனா செய்யறது போல காணப்படலாம். மற்றவர்கள் செய்யறது போல அப்படி செய்யறாங்க, நானும் செஞ்சா எனக்கு நன்மை வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், உயர்வு வந்துடும், மேன்மை வந்துடும் அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை அதில் ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம். மற்றதை போல நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் தோற்று போயிருக்கலாம். இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் நினையாத நேரத்தில் உங்களால கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் இன்றைக்கும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் செய்வார். ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். இந்த காலையில் தேவன் ஒரு அற்புதம் செய்கிறவர், ஒரு அதிசயம் செய்கிற கர்த்தர் நிச்சயமாக செய்வார். யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா அநேக வருஷமா கிடக்கிறான், கர்த்தர் வழி தேடி செல்லுகிறார். இந்த காலையில் நம்முடைய நிலைமைகள், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் நல்லா தெரியும். ஜஸ்ட் பிலீவ் காட். தேவனை விசுவாசிக்கும். இந்த நாட்களில் கர்த்தரை எதிர்பார்ப்போம், கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்போம். எந்த விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நாம் நினைத்த விதத்தில் தேவன் அற்புதம் செய்து நன்மையினால கர்த்தரை நிரப்ப முடியவரால. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்ல வேதம் முழுவதும் எதிர்பார்க்காத நேரங்களில் தேவன் செய்த கிரகிக்க முடியாத காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போன ஒரு நிலைமை. அப்போஸ்தலர் 3 வாசிக்கிறோம். வழக்கமாய் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கும்படியாக அலங்கார வாசலண்டியிலே அவனை உட்கார வைத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து அவன் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். டெய்லி நாடோறும் அந்த அலங்கார வாசல் வந்து வைப்பாங்க, பிச்சை கட்டுக்கொண்டே இருப்பான், பிச்சை கட்டுக்கொண்டே இருப்பான். பேதுரும் யோவானும் ஒரு நாள் வருகிறார்கள். எங்களை நோக்கி பார்க்க கேட்கும்போது அவன் கேட்டான், என்னன்னா ஏதாயிலும் என்ன செய்யும், கிடைக்கும், ஏதாயிலும். ஏன்னா வர்றவங்களாம் பிச்சை போடுவாங்க, இவங்க கொஞ்சம் நோக்கி பாருன்னு சொல்றாங்களே, ஏதோ கொஞ்சம் கூட கொடுக்க போறாங்க தெரியுது, ஏதாயிலும் கிடைக்கும் என்று அவன் பார்த்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுருவானும் வெள்ளியும் புண்ணையும் இடத்துல நினைச்சல இல்லப்பா, ஒருவேளை அவன் உள்ள எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. அவன் எதிர்பார்த்த காரியம் இல்லை, ஆனா எதிர்பாராத, அவனால நினைச்சு பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியம் நடைபெற்றது. அவன் எழுந்து நடக்க முடியாய் அற்புதம் அங்கே செய்யப்பட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏதாயிலும் கிடைக்குமா, ஏதாயிலும் கிடைக்குமா, ஏதாயிலும் கிடைக்குமா ஒருவேளை இருக்கலாம். 2025 வருஷத்துல கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஜஸ்ட் யூ பிலீவ். இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம், மனிதர்களால் முடியாது என்று சொன்ன காரியமா இருக்கலாம், ஒருவேளை நீங்களுமே நீ அவ்வளவுதான் என்று சொல்லுகிற ஒரு முடிவுக்கு வந்த காரியமா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அப்படித்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்டு ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். யார் கண்ணோக்கி பார்த்தாரோ பார்க்கவில்லையோ, தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் பார்த்து இந்த நன்மையினாலே, அவர் நினைக்க முடியாத நன்மையினாலே கர்த்தரை திருப்திப்படுத்தலை பார்க்கிறோம், நிறைவாக்குறதை பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர். நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றுவதில் உண்மையாய் இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம உண்மையாய் செய்வோம். கர்த்தர் பார்க்கிறார். உலக வேலையானாலும் சரி, ஊழியமான எந்த காரியமானாலும் உண்மையாய் செய்வோம். இதையோடு உள்ள மற்ற வாலிபனை போல சாக்கு போக்கு சொல்லாதபடி இதைவனை போல முடிந்த காரியத்தை செய்வோம், முடிந்த காரியத்தை செய்வோம். உங்களால் இயன்ற காரியத்தை தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியத்திற்காக நீங்க செய்யுங்க. ரூத்தை போல விடாமல் கர்த்தரை பற்றி கொண்டு ஏதாயிலும் செய்வேன். சோம்பேறியாக போல பல சாக்கு சொல்லிருக்கலாம், சோம்பேறியாமலாம் பாக்ஸா போலமா நம்மளால முடிந்த காரியங்களை நம்ம செய்வோம். பேதுரை போல ஒருவேளை கலங்கி போன ஒரு நிலைமை, ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கலாம். நம்முடைய தொழில், நம்முடைய காரியங்கள்ல பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமையோடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கையாய பட கர்த்தர் கொடுப்போம், நம்ம ஜீவியத்தை கர்த்தர் பட கொடுப்போம், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். அதே இடத்துல தேவன் கிரேக் அவன் பிரமிக்க முடியாத காரியம் செய்த போல செய்வார்.
உள்ள பல ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த வியாதியஸ்தன் எத்தனையோ முறை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நிலைமை. நான் கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை கதை செய்தார். உடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை முயற்சி பண்ணி பல அட்டம் தோற்று போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நினையாதபடி ஜெயத்தை தருவதற்கு போதுமான தேவன். நீ மற்றவங்களை பார்த்து ஏதாயிலும் கிடைக்குமா என்று சொல்லுகிற நிலைமை, என் வாழ்க்கை நடத்துவதற்கு ஏதாயிலும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் பலவற்றை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். நினையாத காரியத்தை செய்வார். நினையாத காரியத்தை நினையாத நேரத்தில் கதை சொல்ல பாடணும். நினையாத நேரத்தில் ஒரு அற்புதம் செய்ய என்னோடு கூட இருக்கிறார். இன்னொரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம் நினையாத நேரங்கள்ல, நாம் எதிர்பார்க்காத நேரங்கள்ல கிரகிக்க முடியாத கத்தத்தை செய்கிற ஆண்டவர். மத்தேயு 24 வாசிக்கிறோம், நினையாத நேரத்தில் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த அபிஷேகத்தோடு பரிசுத்த வாழ்க்கையை செய்கிற ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்ள முடியாது. இயேசு வரப்போகிறார் நினையாத நேரத்தில். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். நினையாத நேரங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்து அதிசயம் செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்தப் போவது உண்மை. ஆனால் இந்த உலக காரியம் எல்லாம் உலகத்தோட முடிச்சிடும். எல்லாத்துக்கும் மேலான காரியங்கள் பரலோகத்தின் காரியங்கள், பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள். அதற்கு நம்ம எப்படி வாழ்க்கை செய்கிறோம் என்பதை சற்று யோசிப்பார். இந்த நேரத்தில் இயேசு வராரே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தமான வாழ்க்கை செய்கிறோமா? ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமா? தேவனுக்கு உகந்த வாழ்க்கை செய்கிறோமா? விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டோமா? செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறோமா? சற்று அதையும் சற்று யோசிச்சு பார்ப்போம். இல்லாவிட்டால் உலகத்தில் இத்தனை நன்மைகளை பெற்றாலும் இயேசு வரும் பொழுது நம்ம ஆயத்தமா இல்லைன்னா அதே போல பரிதாபமான ஒரு நிலைமை வேற ஒண்ணுமே இருக்க போறதில்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்று இயேசு வந்தாலும் நான் ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்ற வெல் ப்ரிப்பேர்ட் லைஃப், ஆயத்தமாக்கப்பட்ட வேர்மை. ஒருவேளை ஊழியம் செய்கிற நாளா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆயத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் வரை கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய போறார். நாம் நினையாத நேரத்தில் இந்த வருஷத்துல தேவனுடைய வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஆனா அவர் வரப்போறாரு நினையாத நேரத்தில் அதற்குரிய உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஜீவன் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். மெல்ல அப்படி தேசம் தெரிவிக்கலாமா? ஹல்லேலூயா. நினையாத நேரத்தில் அதிசயம் செய்திடும் உன்னோடு இருக்கிறாரே, உன்னை நடத்திடுவார். நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் உன்னோடு இருக்கிறாரே, உன்னை என்றும் நடத்திடுவார். காற்றையும் காணே மழையையும் காணே, ஆனாலும் வாழ்ந்தார்கள் காற்றையும் காணே மழையையும் காணே, ஆனாலும் வாழ்ந்தார்கள் இறப்பினீரே. வல்ல செயல்கள் யாவும் நினைத்தென் உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கியோதே. வல்ல செயல்கள் யாவும் நினைத்தென் உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கியோதே. நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் உன்னோடு இருக்கிறாரே, உன்னை என்றும் நடத்திடுவார். எல்லாம் சேர்த்து பாருமா? நினையாத நேரத்தில் அதிசயம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நீ காற்றை பார்க்கல, மழையே பார்க்கல, நிச்சயம் கர்த்தர் வல்ல செயலை செய்வார். விசுவாசத்தோடு இந்த வருஷத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளையே,
நீ நினைத்திராத, எதிர்பார்த்திராத, உன் இருதயத்திற்கு அப்பாற்பட்ட, உன்னால் கிரகிக்க முடியாத நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஒரு உறுதியாக பிடித்துக்கொள். வார்த்தை கீழ்ப்படி, விட வேண்டிய காரியத்தை விடு, எல்லாவற்றையும் சந்தோஷமாயிடுச்சு. தேவனுடைய பார்வையில அவர்களுடைய காரியத்தை அவர் பார்க்கட்டும். தோற்று போன நிலையிலே தேவனுடைய அப்படியா பற்று கத்தவார். நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் என்னோடு இருக்கிறாரே, என்னை என்றும் நடத்திடுவார். நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் என்னோடு இருக்கிறாரே, என்னை என்றும் நடத்திடுவார். காற்றையும் காணேன், மழையையும் காணேன், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றையும் காணேன், மழையையும் காணேன், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. உங்கள் செயல்கள் யாவும் நினைத்தேன், மகிழ்ச்சியால் பொங்கியோதே. உங்கள் செயல்கள் யாவும் நினைத்தேன், மகிழ்ச்சியால் பொங்கியோதே. நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் என்னோடு இருக்கிறாரே, என்னை என்றும் நடத்திடுவார். நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் என்னோடு இருக்கிறாரே, என்னை என்றும் நடத்திடுவார். நாம் தேவனுடைய பிள்ளையே, நினைத்திராத காரியங்களை, புத்தி கேட்டாத காரியங்களை, உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். செய்வார், நிச்சயம் செய்வார். வாக்கு மாறாதவர். வாழ்க்கையில தாவீதை போல கையில கொடுக்கப்பட்ட வேலை, வீட்டுல கொடுக்குறாங்களோ, சபையில கொடுக்குறாங்களோ, வேலை செல்ல கொடுக்குறாங்களோ, என்ன வேலையானாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு கடந்த காலத்தில் தவறி இருக்கலாம். திரும்ப அந்த வருஷத்துல ஆண்டவரே, நீங்க பாக்குறீங்க இந்த காரியத்தை, சின்ன காரியமானாலும் சரி, எதுவானாலும் சரி, உண்மையாச்சு அற்பமான காரியமா இருக்கலாம் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு வெளியே வராத காரியமா இருக்கலாம், ஜெபிக்கலாம், எந்த காரியமானாலும் உண்மையா செய்வேன்னு சொல்லுங்க. எல்லாரையும் போல சாக்குப்புக்கு சொல்லிடுறேன், என்னால முடிந்த காரியத்தை செய்ய போறேன். சத்துருக்கள் வந்தாலும் முழு வயலையும் என்னால அறுவடை செய்ய முடியாது, ஆனா கொஞ்சத்தை என்னால காப்பாற்ற முடியும். என்னால முடிந்த காரியத்தை நான் வருஷத்துல செய்ய போறேன். வீட்டு காரியத்தை செய்ய போறேன், குடும்பத்துல, சபையில என்னால முடிந்த காரியத்தை செய்ய போறேன். ரூபை போல ஆண்டவரோட அப்படியே பற்றி கொடுங்க. இடம் புதுசு, ஆள் புதுசு, எந்த சாக்கு சொல்லாம வேலையை செய்யுங்க. எழுப்பி உங்களால முடிந்த காரியம் செய்யுங்க. பெற்றுக்கொள்ள முடியாது, எவ்வளவு கிரகிக்க முடியாத காரியத்தை ரூத்துடைய வாழ்க்கையில செய்தார். தேவனுடைய வாழ்க்கையில ஜஸ்ட் ஓபே, படைய குணம் கொடுத்தாரு, படையப்படி சொன்னார், பட்டான். யாரும் தெரியாது அந்த ஆண்டவர். முதல் சந்திப்பு அப்பதான் பிரமிக்கத்தக்கதான காரியத்தை செய்தார். ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். யோசிப்பார், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். ஒருவேளை அந்த சுயமான மனுஷனை போல பல முறை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டீங்களோ பரவாயில்ல, அவன் அந்த இடத்தை விட்டு போகல. திரும்ப 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 நான் போயிட்டா இருக்கிறேன், திரும்ப திரும்ப முயற்சி பண்றேன். நான் போறதுக்குள்ள யாருடைய ஒத்தாசை எனக்கு இல்ல. உங்களோட நிலைமையா இருக்கலாம், வேற ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு காட்சி உங்க வாழ்க்கையில யாருடைய உதவி இல்லாம இருக்கலாம், பல முறை பெய்தா இருக்கலாம். கர்த்தர் இணையாத விதத்துல கர்த்தர் இன்டர்வென்ட் பண்ணி உனக்கு காரியங்களை கர்த்தர் செய்வார்.
ஏதாயிலும் கிடைக்கும். ரொட்டீனுடைய வாழ்க்கை ஏதாயிலும் கிடைக்குமா? ஏதாயிலும் கிடைக்குமா? ஏதாயிலும் வருஷந்தோறும், நாள்தோறும், வாரந்தோறும், ஒவ்வொரு நாளும் அலங்கார வாசல் உட்கார்ந்திருக்கிறோம். கிரகிக்க முடியாத காரியங்கள் கர்த்தர் செய்தார். உங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷத்துல தேவனை எதிர்பார்க்காத காரியங்கள், உங்களால் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். ஜஸ்ட் யூ பிலீவ். விசுவாசிங்க. அடுத்த பகுதியில் சொன்னேன், எல்லாம் தேவன் செய்வார். இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிவடைந்துள்ளது. எவ்வளவு பெரிய சொத்து கொடுத்தாலும், வேலை கொடுத்தாலும், தொழில் கொடுத்தாலும், எவ்வளவு காரியம் கொடுத்தாலும் இந்த வருஷத்துல எல்லாம் இந்த உலகத்தோடு முடிகிற காரியம். ஆனா நினையாத நேரத்தில் இயேசு வர போறாரு. அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? விட வேண்டிய காரியத்தை விட்டுட்டோமா? ஒப்புரவா வேண்டிய காரியம் ஒப்புரவா இருக்கிறோமா? மன்னிக்க வேண்டிய காரியம் மன்னித்து இருக்கிறோமா? கசப்புகள் உள்ளத்திற்கு எடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லாவட்டா அதையும் அடுத்த பக்கத்தில் சரி பண்ணுவோம். அப்படி கேட்ட வார்த்தை ஒப்பு கொடுத்து எல்லா ஒரு நிமிஷம் கத்தனை ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா. ரபலா கதராமா ஷபரபலா கதராமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே மை துதிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் பரலோகத்தின் பிதாவே, தர்மையான காலவேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கிரகிக்க முடியாத காரியங்கள், எங்களால யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை, நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை நீ செய்கிறவரப்பா. வேதத்துல பலருடைய வாழ்க்கை செய்த பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையை மாத்திரம் தியானித்த ஆண்டவரே, எல்லாருக்கும் அல்ல ஆண்டவரே. யார் யார் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என்பதை குறித்து நான் தியானித்தோம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்களுடைய அனுபவங்களாய் மாறுவதாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரே, நீ நினையாத நேரத்தில் வரப்போகிற கர்த்தர், அவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதற்கேற்ற வாழ்க்கை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குழந்தை பிரவேச ஆராதனை கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.